முதலில் காலேஜ்க்கு வாங்க, அதுக்கு அப்புறம் திரைப்படத்திற்கு செல்லுங்கள். கவின் ரசிகர்கள் அட்வைஸ். மாஸ்க் திரைப்படம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகிறது. இதில் கவின் மற்றும் ஆண்ட்ரியா ஆகியோர் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் ஒரு கல்லூரியில் நடந்த பிரமோஷன் நிகழ்வில் நடிகர் கவின் மாணவர்களின் மத்தியில் பேசியதுதான் இப்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பேசிய கவின், மாஸ் திரைப்படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறது. அன்றைய தினம் எல்லோருக்கும் கல்லூரி இருக்கும். நீங்கள் எல்லாம் சமத்தாக அன்றைய தினம் கல்லூரிக்கு வந்து உங்கள் கடமையை முடிக்க வேண்டும். பிறகு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். அதுவே போதும். ஒன்றும் பிரச்சனையில்லை. சினிமா ஒரு பொழுதுபோக்கு. தேவையானபோது வாருங்கள், முடிந்ததும் வெளியே போய்விடுங்கள் என்று மிகவும் பொறுப்பான ஒரு அட்வைஸை கொடுத்தார். ஒரு நடிகர் தனது படத்தின் முதல் நாள் வசூலை பாதிக்கக்கூடிய ஒரு அறிவுரையை மாணவர்களின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு அளித்திருப்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். கவின், மாஸ்க் திரைப்படத்தின் ப்ரமோஷன் மேடையில் மாணவர்களுக்கு வழங்கிய இந்த அறிவுரை ஒரு சாதாரண நடிகரின் பேச்சாக இல்லாமல் ஒரு சமூக வழிகாட்டியின் குரலாக ஒலித்துள்ளது. சினிமா ஒரு பொழுதுபோக்கு மட்டுமே என்றும் கல்வி மற்றும் கடமைதான் ஒரு மாணவரின் முதல் நோக்கம் என்பதையும் அவர் ஆணித்தரமாக உணர்த்தியுள்ளார். இது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. பாராட்டு மழையில் கவின், எந்த நடிகரும் தனது படத்தை 2ஆம் நாள் வந்து பாருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இவரது நேர்மையான பேச்சுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது.